உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். வருகிற மே மாதம் 1, 2 நாளும் நீங்க எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நியூமராலஜி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கட்டணம் வந்து ரூ. 2400 மட்டும் தான். 2 நாளைக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் லைவ் Q&A செக்ஷன் இருக்கு. நீங்க எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் வகுப்பு முடிந்தவுடன் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு கேள்வியெல்லாம் கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி இதை வாங்கிட்டு போயிட்டு நீங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான நம்பரை இயக்குனா நம்மளுக்கான செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் திறந்து கொள்ள முடியும் அப்படின்றத நீங்களே கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இந்த கிளாஸை விட்டு உங்களை அனுப்புவேன். அதனால கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றது நான் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கக்கூடிய வகுப்பு. ஸோ அதனால தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப லிமிடெட் சீட் தான் இருக்கு. கலந்துக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எந்த நம்பரை இயக்கும் போது நம்மளுக்கான அதிர்ஷ்ட காட்சி இருக்கும், எந்த நம்பரை இயக்குனா நமக்கான பண வரவு வரும், எந்த நம்பர், எந்த மொபைல் நம்பர், எந்த பின் நம்பர் வச்சா கிட்ட இருக்க காசு செலவாகாது, நம்பர் இதெல்லாம் பண்ணுமா, அது எப்படி பண்ணுது, அது ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறையா ஜோதிட ரீதியாகவும் சயின்டிஃபிக்காகவும் உங்களுக்கு ஜாதகமே தெரியாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் பிறந்த டேட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த எண்கள் எப்படி மேஜிக் பண்ணும், இல்லை அந்த எண்ணை வைத்துக்கொண்டு எப்படி உங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கான வாய்ப்புகளையும் நிரந்தரமான வேலையையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோடு எண்கள் பற்றிய சூட்சம ரகசியமாக இந்த வகுப்பு இருக்க போது. இது முழுக்க முழுக்க என்னுடைய ரெட்ரோ மக்கள் பயனடையணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஆல்ரெடி நிறைய ஃபில் ஆயிடுச்சு. லிமிடெட் சீட் தான் இருக்கு. யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போது நான் அடிச்சு சொல்வேன், என்ன 21 நாட்களுக்குள் உங்களுக்கான வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். கடைசி 1 மணி நேரம் உங்களுக்கும் எனக்குமான ஒரு கலந்துரையாடலோடும் ஒரு கேள்வி பதிலோடும் இந்த செக்ஷன் வந்து மூவ் ஆக போது. மே மாதம் 1, 2 சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இதை தாண்டியும் வாழ்நாள் முழுவதும் அசஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெக்கார்ட் கிளாஸ் கிடைக்க போகுது. மற்றவங்க மாதிரி 3 மணி நேரம் 3 மாதம் 6 மாதம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா படிக்கிறது அப்படின்றத தாண்டியும் யாருக்கு என்ன போய் சேரணுன்றதை மீனாட்சி முடிவு பண்ணுறா. அதை நான் ஆணித்தரமாக நம்பக்கூடிய ஆள். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து அதற்கான விடியலை பிரபஞ்சம் ஓப்பன் பண்ண ரெடியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறவங்க வரும்போது நான் சொல்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் பிளாக் கலர் கேண்டில் இல்லாட்டி ப்ளூ கலர் கேண்டில் எடுத்துட்டு வாங்க. மிச்சத்தை எப்படி மேஜிக் பண்ணும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரி வாங்க, இப்போ இந்த மே மாத பலன்களுக்குள் போகலாம். எல்லா கிரகமும் சூப்பர். இது வரைக்கும் ஒரு 4 மாதம் அப்படியே நான் மட்டும் இல்லை, எல்லா ஜோதிடர்களுமே கொஞ்சம் அப்படியே தடுமாறி என்னடா உலகத்தில் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழல்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்த நேரத்தில் இந்த மாதத்திலிருந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான யோகம் மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அட போங்க மேடம், சும்மா சும்மா இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்கன்னா அப்படி இல்லைப்பா. ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் இருக்குல்ல. இது வந்து கோச்சார பலன் தான். இந்த கோச்சார பலன் உங்கள் சுயஜாதகத்தோடு சேர்ந்து இயங்கும் போது தான் அதற்கான வாழ்வியல் கொடுப்பனையை கொடுக்குமே தவிர சும்மா நான் சொன்னோன்னே வந்து கோடி கோடியாக கொட்டினா நான் நேரம் கோடீஸ்வரியாக இருக்கணும். கிளியர். அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பிளானரி போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அஸ்யூஷுவல் மிஸ்டர் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று அப்படியே அழகாக வந்து மேஷ வீட்டில் உட்காந்துருக்காரு. அதோடு சேர்ந்து புதனும் இருக்கார். இத்தனை நாள் நீச்சமாக இருந்த புதன் அப்படியே நீச்ச பங்கமாகி அப்படியே ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே அழகாக வந்து புத ஆதித்ய யோகத்தோடு இந்த மே மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். சூரியன் புதன் சேர்ந்து மேஷம் அப்படின்ற வீட்டில் இருக்காங்க. பக்கத்தில் என் வீட்டில் நான் ராஜா தான், கிங்கு தான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்கிரன் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் மிதுனத்தில் குரு உட்காந்துருக்காரு, தயாரா இருக்காரு. எப்படா சான்ஸ் கொடுப்பீங்க, பை பை சொல்லிட்டு நான் கடகத்தை நோக்கி என்னுடைய உச்ச வீட்டை நோக்கி நான் போக வேண்டும் அப்படின்னு கெட் ரெடி அப்படின்ற மாதிரி அப்படி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இந்த மாதம் இனிதே பிறக்கிறது. எனக்கான வாய்ப்புகள் எங்கேயாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த விருச்சிக ராசினியர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 மே மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகுது, என்னதான் பண்ண போகுதுன்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் சக்சஸ் அப்படின்ற வார்த்தை தான் கேட்க போறீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க போகுது. மே மாதமே வாக்கியப்படி குரு தன்னுடைய பயிற்சியை ஆரம்பித்து விட்டு 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையான கடாட்ச பார்வையை உங்கள் மேலே செலுத்த ஆரம்பிக்க போகிறேன். என்ன வேணும்? பிள்ளைகள் மூலமாக பெருமை, உங்கள் மூலமாக பெருமை, உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்லேருந்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுறது, நிறைய நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். போன மாதமே சொன்னேன் ஜெயிச்சிடுவீங்கன்னு. இந்த மாதம் அதோட சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு விருச்சகத்துக்கு. போன மாதம் சொல்லும்போது கூட நம்பல இல்லை, இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க. யாரோ ஒருத்தி நான் நம்புறேன் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு இல்லையா?
நீங்கள் நம்பினா தான் நடக்கும். ஏன்னா உங்கள் தப்பு இல்லை, வாங்கின அடி அப்படி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு 18 19 வருஷத்துக்கு அப்புறமா மிகச்சரியான யோகம் காத்திருக்கிறது. இந்த ஒரு வருஷம் யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் இலக்கை மட்டுமே நேராக பார்த்து பயணப்பட்டு கொண்டு போயிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் ஷேக் ஆகாதீங்க. நான் நேரம் சரியா இருக்கு, சரியா முயற்சியை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. சொலல் வல்லன் சோர்வினான் அஞ்சானவனை இகழ்வள்ளல் யாருக்கும் அருதும்பர். சோர்வே இல்லாம ஓடுறவனை அழகா பேசக்கூடிய எவனாலும் ஜெயிக்க முடியாதான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கேரக்டர் இப்போ வரப்போகுது உள்ளுக்குள். அந்த அளவுக்கு பேச முடியாத இடத்துல பேச போறீங்க. செஞ்சு காட்டிட்டு சொல்லுன்னு சொன்னாங்க, செஞ்சு காட்ட போறீங்க. புது பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த லெவலுக்கான அடி எடுத்து வைக்க போறீங்க. தொடர காரியம் எல்லாம் வெற்றி தான். ராசிநாதன் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு. வேற என்ன சாமி வேணும்? இங்க இருந்து பார்த்தா அவர் 6ல் போய் உட்காந்து, 6ஆம் இடமே வேலைஸ்தானம், தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அந்த இடத்துல போய் செவ்வாய் வந்து உட்காந்து தம்சம் பண்ண போறாரு. சத்ரு சம்ஹார யோகம். யாரெல்லாம் உங்களை பார்த்து போட்டி போட்டாங்களோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து போட்டாங்களோ கண்ணுக்கு தெரியாம அழிய போறாங்க. விருச்சிகத்து சொந்த பந்தங்களிடம் கவனமாக இருக்கும். தேவையில்லாம சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனமா இருங்க. ஆக்ரோஷமா வெளிப்படுத்தாதீங்க. விருச்சிக ராசிக்காரங்க பெண்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் தவறா எடுத்துக்காதீங்க. நான் சொல்லாம யார் சொல்ல போறா சொல்லுங்க. ஒரு தோழியா சொல்றேன், கோவப்படாதீங்க. கோவப்பட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க கிட்டலாம் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு மூளை வச்சு படைச்சாதான் முடியும். இதெல்லாம் பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கி பிறந்திருக்கிற ராசி விருச்சிகம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அமானுஷத்து என்ன வேணா சொல்லட்டும். தேலகில் டீப் நாலேஜிங், அனலைஸ்மெண்ட், அல்டிமேட் யூனிவர்ஸ் பவர், எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், கரெக்டான ஜட்ஜ்மெண்ட், இதுதான் விருச்சகம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை. ஆனால் என்னன்னா கொஞ்சம் அந்த செவ்வாயுடைய வேகம், இந்த சந்திரனுடைய நீச்சம், இதெல்லாம் என்ன பண்ணால் உங்களை மன அளவில் கொஞ்சம் டைலமாவை கிரியேட் பண்ண வைக்கும். இந்த மாதம் முதல் 15 நாட்கள். அடுத்த 15 நாட்கள் அல்டிமேட்டு கவலையப்படாதீங்க. கொஞ்சம் சண்டைக்கு வருவாங்க உங்ககிட்ட சில பேர். அமைதியாக இருந்துருங்க, சண்டை போடாதீங்க. நீங்கள் போட்டிங்கன்னா உங்களை ப்ளைம் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆல்ரெடி போய் உங்களை தான் ப்ளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து உங்களை ப்ளைம் பண்ணிடுவாங்க. கவனமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் வெற்றி, தொடர்றதெல்லாம் சக்ஸஸ். தாராளமாக காலத்துக்கு விட்டு கெத்தாக நடங்க. இடமாற்றம், வீடு மாற்றம் உண்டு உண்டு உண்டு. யாரு கண்டா இருக்கிற வீட்டை நீங்களே வாங்குறதுக்கான யோகம்லாம் உண்டு. விருச்சகத்துக்கு செகண்ட் ஹவுஸ்லாம் வாங்குவீங்க. ஆமாம், ஹவுஸ் தான் வாங்குவீங்கன்னு சொன்னேன் சரியா? ஒரு வீடு ஆல்ரெடி இருக்குன்னா இன்னொரு வீடு வாங்குவீங்க. இல்லை செகண்ட்ஸில் இருக்கக்கூடிய வீட்டை வாங்குவீங்க. இடம் வாங்கி போடலாமான்னு யோசிப்பீங்க. எலக்ட்ரானிக் லைட்டோட கனெக்ட் ஆகுது. நிறைய கடனோட சம்மந்தப்படுவீங்க. கடன் வாங்கி கொடுப்பீங்க, இல்லை கடன் வாங்குவீங்க. அதில் கவனம். கடன் வாங்குற இடத்துல கவனம். பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. படபடப்படன்னு டென்ஷன் ஆகாதீங்க. விருச்சகத்தின் கோவம் அதிகமாகும். ஏன்னா சூரியன் உட்காந்துருக்க பொசிஷன் அப்படி தான் இருக்கு. 7ஆம் இடத்துல வந்து சூரியன் அமரும் போது விருச்சகத்துக்கு எதிராளியை பார்த்தாலே கோவம் வரும். எதிராளி மேல் நீங்கள் ஆளுமை செலுத்துவீர்கள். எதிராளி உங்களை டாமினேட் பண்ணுவார். அது கொஞ்சம் கடுப்பாகும். ஏன்னா நம்ம தான் டான் இல்லையா? ஆமாங்க, அது உள்ளுக்குள்ளே இருக்கும் விருச்சகத்துக்கு. இந்த தடவை அடுத்தவங்க ஆப்போசிட் சொன்னால் கோவம் வரும். அடுத்தவர்களை அடக்கி ஆளணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போங்க. உங்களை சில பேர் ரோல் பிளே பண்ணுவாங்க, அமைதியாக இருங்க. இந்த தடவை அமைதியோ அமைதின்னு சின்சன் மாதிரி இருக்க வேண்டிய மாதமாக தான் இருக்குது. தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. இல்லை தொடர்புகளை துண்டிக்கக்கூடிய டைம் ஆகிடும். நல்லவர்களுடைய நட்பை இழக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் கவனம். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அவ்வளோ சூப்பர் இல்லை இப்போதைக்கு. அதனால் அதில் கவனம் சரியா? விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து 15 தேதிக்கு அப்புறம் சொல்கிறேன். மே 15க்கு அப்புறம் எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி காட்ட நினச்சிங்கன்னா அந்த இடத்துல தேவையில்லை சில சஞ்சதங்கள் வரும். அதே மாதிரி விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் சுயநலம் எட்டி பார்க்கும், பேராசை எட்டி பார்க்கும். அதனால் சனியோட காரகத்துவம் 5ஆம் இடத்துல உட்காந்து மனசு அப்படியே பண்ணும். சனி செவ்வாயோட சேர்ந்து ஸ்பீடாக சம்பாதிச்சிடணும், ஸ்பீடாக ஓடிடணும், ஸ்பீடாக வாங்கிடணும். இதெல்லாம் மண்டக்குள்ளே இருக்கும். முதல் 15 நாட்கள் கவனம். சரிக்கு விழாமல் இருந்தோம். உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. மற்றவங்களுக்கு புரிய வேண்டாம். விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்குது. தொடர்றதெல்லாம் வெற்றி தான். எதிர்பார்த்த வெற்றி தான் கிடைக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஆளுமை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும். வீடாக இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி. அதுதான் உங்களுக்கான ஒரு நல்லவே தேடி வரும். படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? சூப்பராக படிப்பாங்க. விருச்சிக ராசிக்கார பிள்ளைங்க இந்த தடவை சூப்பராக படிக்கும். அது யாரெல்லாம் 10th 12th எழுதியிருக்கோ இல்லை 10th 12th போகுதோ எல்லா விருச்சிக ராசிக்கார பிள்ளைங்களும் இது வரைக்கும் மக்கா இருந்தாலும் இனிமேல்
சுடர்விடும் விளக்கா மாறுவாங்க. சூப்பரா இருக்கு பிள்ளைங்களுக்கு. கொஞ்சம் பிள்ளைங்கள கொஞ்சம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதுல கம்மி பண்ணுங்க. எங்கேயாவது யோசிப்போம். எய்த்து எய்த்து பேசுங்க பிள்ளைங்க. அவங்க தப்பு இல்ல, சூரியனோட தப்பு. சரியா? ஆனா அதில கொஞ்சம் கவனமா இருக்கணும். இம்பாக்ட் பண்ணும். சூரியனோட இம்பாக்ட் இருக்கும். நான் தான் அப்படின்ற மாரி காட்ட நினைக்குங்க குழந்தைங்க. நம்ம பிள்ளைங்க தானே விட்டுருங்க. 20 வயதிலேருந்து 40 வயது கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. சந்தோஷம், சௌபாக்கியம், பெயர், புகழ் எல்லாம் கிடைக்கும். மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க ஜெயிக்க போறீங்க. ஏற்கனவே ஒரு யூனிட் பார்த்தா இன்னொரு யூனிட் பார்ப்பீங்க. வேலை பளு அதிகரிக்கும். வியாபார வெற்றி கிடைக்கும். கிடைக்கவே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்த ப்ரமோஷன் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் பிள்ளையார் சொல்லி போடப்படும். இந்த மாதத்துலேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே ஒரு ப்ரமோஷன் கன்ஃபார்ம், கவலையே படாதீங்க. இல்லை ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்கள் தயவு செஞ்சு வாயில் அமைதியாக இருங்க. அடுத்தவங்கள மேனிப்புலேட் பண்ணாதீங்க. தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்க இத்தனை நாள் உங்களை மேனிப்புலேட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகே. இப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைப்பீங்க, மாட்டிப்பீங்க. சூரியன் பொசிஷன் கொஞ்சம் 5 தேதிக்கு அப்புறம் நல்லா இல்லை, புரிஞ்சுக்கோங்க. செயலை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. விருச்சிகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம் தேவை, நிதானம் தேவை. ஆஃப்டர் 15லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் செம்மையாக இருக்க போகுது. இந்த நாள் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட் அப்படின்றது உங்களுக்கு சக்ஸஸ் தரக்கூடிய டைம் பீரியட். குரு அமர்ந்து உங்களை பயங்கரமாக பலமாக இயக்க போகிறார். உங்களுடைய சுயம் வெளிப்பட போகுது. சுயம் வெளிப்படும் போது உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் அங்கே வெளிப்படும். தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் நல்லவங்களாக காட்டிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் உங்களுடைய உள்ளே இருந்த வேற முகம் வரும். நீங்கள் கெட்டவங்களாக காட்டிட்டு இருந்தீங்க, உள்ளே இருக்க நல்லவன் வெளில வருவான். ஸோ சுயம் இயங்க போது கவனமாக இருக்கணும். விருச்சிகம் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோங்க. த்ரோட்டில் நிறைய கட்டும், தொண்டை வலி வரும். கோவம் தாங்க, டிப்ரெஷன், ஆன்சைட்டி இதெல்லாம் எட்டி பார்க்கும். அதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அடுத்தவன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. நிறைய தண்ணி குடிங்க. தண்ணீர் தானம் பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரங்க முடிஞ்சா இந்த தடவை முருகன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே முடிஞ்சவங்களுக்கு ஒரு 21 வாட்டர் பாட்டில் குடிக்கிற மாதிரி பெட் பாட்டில் வாங்கி, சின்ன பாட்டில் வாங்கி தானம் கொடுத்து பாருங்கள். வருமானம் வேறு லெவலில் வரும். இதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கான பெயர் புகழ் வரும். தண்ணீர் தானம் கொடுங்க. தண்ணி கொடுக்க 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 விருச்சகத்துக்கு நல்ல சம்பாத்தியம், நல்ல பெயர், நல்ல புகழ், மன ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த தடவை கொடுப்பதற்கான காலம் இனிதே கூடி வருகிறது. முருகன் வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடாக அமையும். நிறைய பேருக்கு வேல் கிடைக்கிறது, வேல் பார்க்கறதுலாம் இந்த தடவை நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய பாம்பு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாம்பு பார்க்கறது, பாம்பு படம் எடுக்கிறது, புற்றிருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வர்றது, புற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கண்ணில் தெரியறது. அதே மாதிரி யாராவது உங்களுக்கு வேல் கொடுத்து பூஜை பண்ண சொல்கிறது, வேல் வாங்குறது, இல்லை வேல் வாங்கி வீட்டில் பூஜை பண்ணலாமான்னு யோசிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, ஒன்றா நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ப்ளூ கலரோட ஆஷ் கலரோட கனெக்ட் ஆகும், இல்லை ரெட் கலரோட கனெக்ட் ஆகும். கண்ணுக்கு முன்னாடி பிளாக் கலர் ஆப்ஜெக்ட் தெரியும். இப்படி இருந்தால் தான் இந்த வீடியோ படும். விருச்சகத்துக்கு விஸ்வரூப வெற்றி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அடுத்தவர்களை மேனிப்புலேட் பண்ணுறதுல மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும். மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இனிதே அமைய காத்திருக்கிறது விருச்சிக ராசி நேயர்களுக்கு.